Hi friends, welcome to gardendiary. இன்றைக்கி நம்ம வந்து Graptopetalum Mendozae அப்படிங்கிற ஒரு வெரைட்டி ஆஃப் சக்குலண்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சக்குலண்ட் பிளான்ட் பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்கும். நிறைய பிரான்ச் எடுத்து வளரக்கூடிய ஒரு பிளான்ட். அண்ட் இது எப்படி ப்ராப்பகேட் பண்ணி என்னென்ன மெத்தட்ஸில் ப்ராப்பகேட் பண்ணலாம், எப்படி மல்டிப்ளை பண்ணலாம், இதோட கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் என்ன அப்படின்னு கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சக்குலன்ஸ்க்கு புதுசாக நான் வளர்த்துறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பிளான்ட். ஈஸியாக வளர்த்தலாம் அண்ட் ஈஸியாக ப்ராப்பகேட்டும் பண்ணலாம். இந்த பிளான்ட்டோட நேம் வந்து Graptopetalum Mendozae அப்படிங்கிற ஒரு பிளான்ட்டு தான். இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா அதோட லீஃப்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்கும். குட்டியாக ரவுண்ட் ஷேப்பில் கிட்டத்தட்ட ப்ளூ மூன் ஸ்டோன் பெருசாக இருக்கும் லீஃப். பட் அதோட பேபி எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இதோட லீஃப் வந்து தோற்றம் அளிக்கும். அண்ட் இதோட கலர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பேல் க்ரீன் கலரில் வளரக்கூடிய ஒரு பிளான்ட். அண்ட் நல்ல சன்லைட்டில் நீங்கள் காமிக்கும் பொழுது அந்த பேல் க்ரீனில் ஒரு லைட் லாவெண்டர் கலர் வந்து அப்படியே மிக்ஸ் ஆகி ஷைன் ஆகிற மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு. அண்ட் இதில் வந்து ஃபரீனா அப்படின்னு சொல்லி ஒரு ஒயிட் கோட் வந்துலாம் இருக்காது. இதில் வந்து நல்லா ஷைனி ஆகும். நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ லைட் அதுக்கு வந்து கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப அழகாக ஷைன் ஆகக்கூடிய ஒரு பிளான்ட்டு தான். நிறைய பிரான்ச்சஸ், நிறைய கிளைகளை வந்து அதுவே உருவாக்கும். நல்ல புஷ்ஷியாக வளரக்கூடிய பிளான்ட். நீங்கள் வந்து ஒரு பெரிய பாட்டில் வச்சிட்டிங்கன்னா போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக அதுவே நல்ல ஸ்ப்ரெட் பண்ணி அதுவே நல்லா புஷ்ஷியாக வளர்ந்துடும். அவ்வளோ அழகான பிளான்ட். ஈஸியாக நீங்கள் ப்ராப்பகேட்டும் பண்ணலாம். ஸோ ப்ராப்பகேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட தேவைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இதோட தேவைகள் வந்து சன்லைட் வந்து நல்லா கொடுக்கலாம். நீங்கள் வந்து பார்ஷியல் ஷேட்லேருந்து ஃபுல் சன் வரைக்கும் கொடுக்கலாம். நீங்கள் பார்ஷியல் ஷேடில் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கலராகவும், ஃபுல் சன்லைட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் நீங்கள் வைக்கிறீங்கன்னா அதுக்கு வேறு கலராகவும் இருக்கும். ஒரே வெரைட்டிஸ் தான், நீங்கள் கொடுக்கக்கூடிய சன்லைட் பொறுத்து தான் இதோட கலர்ஸ் டிஃபர் ஆகுது. இதுக்கு மட்டும் இல்லை, எல்லா சக்குலண்ட் பிளான்ட்டுக்குமே அதுதான். நீங்கள் எந்த அளவுக்கு சன்லைட்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அதோட கலர்ஸ் வந்து அழகாக வைப்ரண்ட்டாக இருக்கும். ஆனால் ரொம்ப சன்லைட் அதிகமாக இருந்துச்சுன்னா பேர்ன் ஆகும். பட் இது பொறுத்தளவுக்கு பேர்னிங்கர் அப்படிங்கிற ஒரு இஷ்யூவே இதுக்கு நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். ஈவன் சம்மர் டைமில் கூட இது அழகாக சர்வைவ் ஆச்சு. இந்த வருஷம் நம்ம இந்தியாவில் நல்லாவே ஹீட் வேவ் உள்ள சம்மராக இருந்துச்சு. ஈவன் நான் இருக்க ஏரியா கொஞ்சம் கோல்டான ஏரியா தான். பட் ஸ்டில் இங்கேயுமே ஹீட் வேவ் வந்து நல்லாவே எங்களுக்கே தெரிஞ்சு அந்த ஹாட்னஸ் வந்து நல்லாவே நாங்கள் எல்லாருமே ஃபீல் பண்ணோம். அந்த டைமில் கூட இது அழகாக சர்வைவ் ஆச்சு. மற்ற சில சக்குலன்ஸ் கூட கொஞ்சம் சர்வைவாக கஷ்டப்பட்டுச்சு, டீஹைட்ரேட் ஆச்சு, பேர்ன் அவுட்லாம் ஆச்சு. பட் இந்த பிளான்ட்டு அந்த பிரச்சனையே இல்லை. அவ்வளோ அழகாக சர்வைவ் ஆகி அழகாக கலர்ஃபுல்லாக வந்தது. ஸோ இது வந்து ஃபுல் சன் வரைக்கும் நீங்கள் வைக்கலாம். அண்ட் செகண்ட் வந்து வாட்ரிங் வந்து சேம் மற்ற சக்குலண்ட்டுக்கு எப்படி நீங்கள் அதுக்கு ட்ரையாக இருக்கும்போது கொடுக்குறீங்களோ அதே மாதிரி தான் இதுக்கும் சாயில் எப்போ நமக்கு கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகுதோ அந்த டைமில் தான் நம்ம வாட்டர் கொடுக்கணும். இன்கேஸ் நீங்கள் ஓவராக வாட்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து அதோட லீஃப் இருக்கு இல்லைங்களா, இந்த லீஃப்லாம் வந்து கொஞ்சம் பிரேக் ஆகி காமிக்கும். அது வந்து சைன் ஆஃப் ஓவர் வாட்டரிங். இது எல்லா சக்குலண்ட்லேயும் அந்த சைன் தான் காமிக்கும். பட் ஓவர் வாட்டர் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கும் பொழுது சீக்கிரமாக அது வந்து ராட் இஷ்யூ டெவலப் ஆகி சீக்கிரமாக நம்மளை விட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்டர் வாட்டர் கூட கொடுத்து நம்ம காப்பாற்றிக்கலாம். பட் ஓவர் வாட்டரிங் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க்கு சக்குலண்ட் பொறுத்த அளவுக்கு. அண்ட் இந்த பிளான்ட்டுக்குமே வந்து எல்லா பாகத்துலேயும் வாட்டர் கலெக்ட் பண்ணுற தன்மை இருக்குது. ஸ்டெம்மாக இருக்கட்டும், லீஃபாக இருக்கட்டும், ரூட்ஸாக இருக்கட்டும், எல்லா இதுலேயுமே வாட்டர் கலெக்ட் பண்ணுற கெப்பாசிட்டி ஈவன் இதுக்குமே இருக்குது. பிகாஸ் இதுவுமே ஒரு சக்குலண்ட் வெரைட்டி. ஸோ இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாமே வந்து ட்ராப் டாலரன்ட் சொல்லுவாங்க. அப்போது நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக வாட்டர் கொடுக்கக்கூடாது. சம்மர் டைமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் கொடுக்கலாம். ஆர் ரெய்னி டைம், மழை காலத்தில் நம்ம தண்ணியே கொடுக்க வேண்டாம். அண்டு வின்டர் டைம்லேயும் மந்த்லி ஒன்ஸ் கொடுத்தா போதும். ஸோ அந்த கிளைமேட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வாட்டரிங் ஸ்கெடியூல் வந்து சேஞ்ச் ஆகும். அண்ட் ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து அந்த சாயில் கம்ப்ளீட்டாக ட்ரையாக இருக்கா இல்லையான்னு சொல்லி நீங்கள் அந்த மண்ணை தொட்டு பார்த்தாலே உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் வாட்டர் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் திங் வந்து
சாயில் மிக்ஸ். நான் வந்து இதுக்கு கோகோபிட் மிக்ஸ் கொடுத்துருக்கேன். அது ஏன் நான் கொடுத்தேன்னு தெரியல. மேபி ரொம்ப ஃபர்ஸ்ட்டு முன்னாடி ஒருக்கா நான் சில சக்குலன்ஸ்க்கெலாம் கோகோபிட் வித் பெர்லைட் மிக்ஸ் வச்சு நான் கொடுத்துருக்கேன். சேம் அதே டைமில் கொடுத்தது தான் இன்னும் ப்ரொலாங் ஆகிட்டுருக்கு. பட் ஜென்ரலாகவே சாயில் மிக்ஸில் நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக வளரும். சாயில் மிக்ஸுங்கும் பொழுது இதை பற்றின டீட்டெயில்டாக நான் ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்னென்ன போர்ஷனில் நீங்கள் வந்து என்னென்ன ப்ரொப்போர்ஷன்ஸில் நீங்கள் வந்து மெட்டீரியல்ஸ் மிக்ஸ் பண்ணி சக்குலன்ஸ்க்கு வளர்த்தணும், எப்படி போரஸாக ஒரு சாயில் ப்ரிப்பேர் பண்ணணும்னு அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ இங்கே நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். 2 cups ஆஃப் கார்டன் சாயில், 1 cup ஆஃப் பெர்லைட் அண்ட் 1 cup ஆஃப் எனி கம்போஸ்ட். இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி நீங்கள் அந்த சக்குலன்ஸ்க்கு கொடுக்கலாம். அது வாட்டர் நமக்கு கொடுக்கும்போது சீக்கிரமாக ட்ரெயின் ஆகிடும். ஸோ தண்ணியை தேங்க வைக்காது. தேங்க வச்சா தான் பிரச்சனையே. அது தேங்க வைக்காமல் நீங்கள் நல்ல வாட்டர் கொடுக்கலாம். இந்த மாதிரி போரஸான சாயில் இருந்துச்சுன்னா பயமே இல்லாமல் எப்போ நீங்கள் வாட்டர் கொடுக்குறீங்களோ நல்லாவே நீங்கள் வாட்டர் கொடுக்கலாம். அந்த வாட்டர் வந்து அந்த பாட்டம்லேருந்து வெளியே ட்ரெயின் ஆகுறத நீங்கள் பார்க்கணும். அந்தளவுக்கு நீங்கள் வாட்டர் கொடுக்கலாம். அண்ட் பாட்டிங் சூஸ் பண்ணுறதுமே வந்து நல்ல ஹோல் இருக்கிற பாட்டிங்காக வச்சுக்கோங்க. ட்ரைனேஜ் ஹோல்ஸ் இல்லாத ஒரு பாட்டாக இருந்துச்சுன்னா ரொம்பவே ரிஸ்க்கான விஷயம். ஏன்னா நீங்கள் தண்ணி கொடுக்கும் பொழுது அது பாட்டமில் தேங்கி நிற்கும் பொழுது அந்த அந்த சாயிலெலாம் வந்து உங்களுக்கு அப்படியே மாய்ஸ்சர்டாகவே இருக்கும். அது ரொம்ப நாளுக்கு ரொம்ப ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் இருந்துச்சுன்னா அந்த மாய்ஸ்சர் ரொம்பவே கஷ்டம். ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக நீங்கள் நல்ல ட்ரைனேஜ் ஹோல்ஸ் இருக்கிற பாட்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. தென் ஃபர்டிலைசர் வந்து மோஸ்ட்லி ஆப்ஷனல் தான். பட் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது லைட்டடாக, அதாவது சீவீட் ஃபர்டிலைசரை கொடுக்கலாம். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். அண்ட் என்ன டோசேஜில் கொடுக்குறேன், எப்படி அதை நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே ஒரு விலாகில் நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த சீவீட் சொல்யூஷனுங்கிறது வந்து ஒரு கடல் பாசியிலிருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணின ஒரு ஜூஸ் தான். ஸோ இது எல்லா பிளான்ட்டுக்குமே நல்லாயிருக்கும். நாட் ஒன்லி சக்குலன்ஸ் அண்ட் கேக்டஸ். நீங்கள் வெஜிடபிள் கார்டனிங்காக இருக்கட்டும், இல்லை ஃப்ளவர் கார்டனிங்காக இருக்கட்டும், இல்லை இண்டோர் பிளான்ட்டாக இருக்கட்டும், எல்லா பிளான்ட்டுக்குமே இது வந்து நல்ல ஒரு ஃபர்டிலைசர். நீங்கள் இது வந்து அதோட டார்மெண்ட் பீரியடை தவிர்த்து மீதி எல்லா காலத்துக்குமே கொடுக்கலாம். இந்த பிளான்ட்டுக்கு எப்போ டார்மெண்ட் பீரியட்னு பார்த்தீங்கன்னா வின்டர் டைமில் தான் டார்மெண்ட்டாக இருக்கும். டார்மெண்ட்டுங்கிறது வந்து அதோட க்ரோத் ஸ்பீட் வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருக்கிறது தான் டார்மெண்ட். ஸோ அந்த டைமில் நம்ம வந்து ஃபர்டிலைசர் கொடுக்கக்கூடாது. அதோட க்ரோத் டைமில் வந்து நம்ம ஃபர்டிலைசர் கொடுக்கலாம். இதோட க்ரோத் பீரியட் வந்து ஸ்ப்ரிங் அண்ட் சம்மர் டைம். ஓகே, ஸோ இவ்வளோ தூரம் நம்ம கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ப்ராபகேஷனை பார்க்கலாம். ஸோ ப்ராபகேஷன்ஸ்க்கு நம்ம ஸ்டெம் மூலமாக ப்ராபகேட் பண்ணலாம் அண்ட் லீஃப் மூலமாகவும் ப்ராபகேட் பண்ணலாம். நான் வந்து இந்த பாட்டில் ஆல்ரெடி ஓவர்ஃப்ளோவாக அது க்ரோ ஆகிருக்கு. ஸோ அதோட பிரான்ச்சஸ் எல்லாமே கட் பண்ணி அதை வந்து ஸ்டெம் கட்டிங் மூலமாக ப்ராபகேட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா லீஃபையும் நான் எடுக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து அந்த ஸ்டெம்மை பாட் பண்ணும் பொழுது அந்த பாட்டமில் இருக்கிற லீஃப்லாம் நீங்கள் வந்து அந்த சாயில் மிக்ஸில் வச்சிங்கன்னா அது ராட் ஆக நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த லீஃப் எல்லாத்தையுமே வந்து நான் எக்ஸஸாக இருக்கிற லீஃபை தனியாக எடுக்கிறேன். எனக்கு இவ்வளோ ஸ்டெம்ஸ் கிடச்சிருக்கு. அண்ட் இந்த ஸ்டெம்ஸில் இருக்கிற அந்த பாட்டம் லீவ்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். அதுவுமே எனக்கு நிறையாவே கிடச்சிருக்கு. லைக் குட்டி பவுலில் 2 கப் வந்து எனக்கு ஃபில் ஆகிருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து 2 days கழித்து நான் வந்து பாட் பண்ணுவேன். அண்ட் ஸ்டெம் கட் பண்ணதுக்கப்புறம் இந்த பாட் எப்படி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக ஒன்லி இந்த ஸ்டெம்ஸ் மட்டும்தான் இருக்கு இல்லையா. ஸோ இதில் வந்து கொஞ்சம் சாயில் மிக்ஸை வந்து நான் ஃபில் பண்ணுறேன். இதில் ஆல்ரெடி நான் கோகோபிட் மிக்ஸ் தான் நான் போட்டிருக்கேன். அதனால் மேலே நான் அந்த ஃபில் பண்ணுறதுக்குமே நான் சேம் கோகோபிட் மிக்ஸ் தான் வைக்கிறேன். பட் நீங்கள் வந்து சாயில் மிக்ஸும் வைக்கலாம், கோகோபிட்டும் மிக்ஸும் வைக்கலாம். பட் என்னை பொறுத்தளவுக்கு கம்பேரிட்டிவ்லி சாயில் மிக்ஸ் தான் பெஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. ஸோ நீங்கள் சாயில் மிக்ஸ்க்கே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
2 days கழிச்சு அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஸ்டெம்ஸ் எல்லாத்தையுமே வந்து இப்போ நான் ப்ராப்பகேட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு பாட்டில் வந்து நான் வைக்கிறேன். நான் இதை வந்து ப்ராப்பகேட் பண்ணுறதுக்கு நான் சூஸ் பண்ணியிருக்கிற கோகோபீட் மிக்ஸ் தான். இதில் வந்து பெர்லைட்டுக்கு பதிலாக அரிசி உமின்னு சொல்லுவாங்க. இப்போ கொஞ்ச நாளாகவே இந்த அரிசி உமி தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது. இது வந்து நீங்கள் வில்லேஜ் சைடில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரீயாக கூட கிடைக்கும். பட் நான் அமேசானில் தான் வாங்கிட்டுருக்கேன். இதுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு அந்த லிங்க்கை ப்ரொவைட் பண்ணுறேன். அண்ட் இது கொஞ்ச நாளாகவே இது யூஸ் பண்ணிகிட்ருக்கனால எனக்கு கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி தெரியுது. ரிசல்ட் நல்லா தான் இருக்குது. இது வரைக்கும் இதில் எந்த ஒரு இஷ்யூ நான் பார்க்கல. பட் ஸ்டில் இன்னும் கொஞ்ச நாள் நல்லா யூஸ் பண்ணிவிட்டு தென் உங்களுக்கு இதோட ரிவ்யூவை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ எனக்கு அந்த பாட் ஃபுல்லாக எனக்கு அழகாக க்யூட்டாக அந்த ஸ்டெம்ஸ் எல்லாமே நான் வச்சுட்டேன். பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் லீஃபை ப்ராப்பகேட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரே எடுத்திருக்கேன். இந்த ட்ரேயில் ஹோல்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் பிளாஸ்டிக் ஷீட்ஸ் எல்லாத்தையுமே சுற்றி நான் ரேப் பண்ணியிருக்கேன். ஈவன் பாட்டமில் கூட ரேப் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த சாயில் மிக்ஸ், அதாவது கோகோபீட் மிக்ஸ் வந்து நம்ம வாட்டர் பண்ணும்போது கீழே இறங்கி வந்துடும். அதை தடுக்க இந்த ரேப்பர் போட்டிருக்கேன். இப்போ இந்த லீஃப் எல்லாத்தையுமே வந்து நான் அரேஞ்ச் பண்ணி வைக்க போகிறேன். இதுக்கு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற அந்த கோகோபீட் மிக்ஸ் வந்து சேம் ப்ரொபோர்ஷன் தான். லைக் 2 cups ஆஃப் கோகோபீட், 1 cup ஆஃப் ரைஸ் ஹஸ்க்குன்னு சொல்லுவாங்க அது, அண்ட் 1 cup ஆஃப் கம்போஸ்ட். இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற கம்போஸ்ட் வந்து லீஃப் மோல்ட் கம்போஸ்ட். ஸோ 2 மெட்டீரியல்ஸ் நான் புதுசாக யூஸ் பண்ணுறேன். ஒன்று வந்து இந்த ரைஸ் ஹஸ்க், அதாவது நெல்லுமி, அண்ட் லீஃப் கம்போஸ்ட், லீஃப் மோல்டு கம்போஸ்ட். ரெண்டுமே நல்லா ரிசல்ட் கொடுத்துட்ருக்கு. சேம் ப்ரொப்போர்ஷன் தான், பட் பெர்லைட்டுக்கு பதிலாக நான் ரைஸ் ஹஸ்க் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த லீஃப் ட்ரேயும் அண்ட் ஸ்டெம் கட்டிங் வச்சுருக்கிற அந்த பவுலையும் ரெண்டுமே வந்து நான் மார்னிங் சன்லைட், அதாவது ஜஸ்ட் 1 hour மார்னிங் சன்லைட் கிடைக்கிற மாதிரி நல்லா ஒரு ஓரத்தில் பார்ஷியல் ஷேட் லொக்கேஷனில் தான் நான் வைக்கிறேன். அண்ட் இது இப்போதைக்கு நான் வாட்டரிங் கொடுக்கல, ஏன்னா இந்த கோகோபீட் மிக்ஸ் வந்து ஆல்ரெடி மாய்ஸ்சர்டாக இருக்குது. ஸோ இது 2 days கழித்து நான் ஸ்ப்ரே பண்ணி விட்ருவேன். எப்போல்லாம் இதுக்கு வாட்டர் கம்ப்ளீட்டாக தேவையோ, அதாவது எப்போல்லாம் இந்த கோகோபீட் மிக்ஸ் வந்து ட்ரை ஆகுதோ அப்போ வாட்டர் கொடுப்பேன். ஸோ 1.5 மாதம் கழிச்சு, அதாவது 45 days கழிச்சு அந்த அப்டேட் தான் இது. அந்த கட் பண்ண அந்த மதர் பிளான்ட்டெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மதர் ஸ்டெம்ஸ்லாம் வந்து நிறையா குட்டி குட்டி பேபிஸ் நிறைய ஸ்ப்ரவுட் ஆகி நிறையா குட்டி குட்டியாக வளர்ந்துருக்கு. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இது இன்னும் கொஞ்சம் வளர்ந்தால் இன்னுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பட் நான் உங்களுக்கு 1.5 மாதத்தில் உள்ள இருக்க அப்டேட்டை உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூட்டாக எல்லா ஸ்டெம்ஸ்லேயுமே, என்னென்ன ஸ்டெம்ஸ்லாம் நம்ம கட் பண்ணியிருக்கோமோ எல்லா ஸ்டெம்ஸ்லையுமே நிறைய க்யூட் பேபிஸ்லாம் ஃபார்ம் பண்ணி அழகாக அது அப்படியே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து அந்த ஸ்டெம் கட்டிங் வச்சுருந்தோம் இல்லையா, அதோட பாட்டு தான். இதில் ஒரு 2-3 ஸ்டெம்ஸ் வந்து சரியாக வரலை.
அது அப்படியே சோர்ந்து அது அப்படியே ட்ரை ஆயிடுச்சு. மற்றது எல்லாமே நல்லா நின்றுச்சு. ஸோ ஒரு ஸ்டெம்மை நம்ம எடுத்து பார்க்கலாம். நான் இன்ன வரைக்கும் எடுத்து பார்க்கல. ஒரு ஸ்டெம் மட்டும் இப்போ எடுத்து பார்ப்போம் ரூட்ஸ் எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்குன்னு. ரூட்ஸ் நல்லாவே டெவலப் ஆயிருக்கு பாருங்கள். நல்லா ஹெல்த்தியாக வளர்ந்துருக்கு. இது வந்து லீஃப் ட்ரே. இதில் ஒரு சில லீஃப் வந்து கொஞ்சம் ராட் ஆயிடுச்சு. அதாவது 2 days கழித்து நான் வாட்டர் பண்ணியிருந்தேன், மிஸ் பண்ணியிருந்தேன். தென் 1 week கழித்து ஒரு சில லீஃப் எல்லாம் வந்து கொஞ்சம் அழுகின மாதிரி இருந்தது, லைட்டாக இருந்த அப்படி டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் எடுத்து போட்டுட்டேன். அண்ட் ஒரு சில லீஃப் எல்லாமே காஞ்சி போயிருந்தது, ட்ரையாக இருந்துச்சு. ஸோ பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய லீவ்ஸ் தான் வந்து இப்போ எல்லாமே ஸ்ப்ரவுட் ஆகி வந்திருக்கு பாருங்கள். அழகாக பேபிஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணி விட்டுருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர், ஹாப்பி கார்டனிங்.